ஒன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலைவாளர்களும் இவள் என்று பிறந்தனளோ என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய். மலாக்கா மாநில தமிழர் சங்க தலைவர் மதிப்புக்குரிய ஐயா தோகாரா நாராயணசுவாமி அவர்களே, என்னை அறிமுகம் செய்து வைத்த திரு குணசேகரன் ஐயா அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற இணை பேராசிரியர் டாக்டர் சுவாமிநாதன் ஐயா அவர்களே, டாக்டர் பரமசிவம் அவர்களே, நண்பர் திரு வீரமோகன் அவர்களே, திரளாக வந்திருக்கின்ற மலாக்கா வாழ் தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இங்கு பேசுவதற்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய ஒலி வாங்கி இருக்கிறது அல்லவா, இதை முதலில் சரி செய்து விட வேண்டும். அடிப்படை பிரச்சனைகளை களைந்து விட்டால்தான் எதையும் சரியாக செய்ய முடியும். இப்படி இந்த சமுதாயத்தில் நிறைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த பட்டியலில் இதுவும் உண்டு. இது சரியாக கேட்கிறதா? சிக்கல் இல்லை, இதை பயன்படுத்தலாம். காரணம் அது நன்றாக கேட்டது, இதுவும் கேட்கிறது. சரி, எனக்கு முன்பு இங்கு பேசிய ஐயா அவர்கள், நான் வண்டியிலே வரும் பொழுது தமிழர் திருநாளின் வரலாற்றை பற்றி சொல்லிவிட வேண்டும் என சொல்லிக் கொண்டு வந்தேன். அந்த வேலை சுமையை எனக்கு குறைத்து விட்டார். அதை பற்றி சில வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும். 1952 ஆண்டில் தமிழவேள் கோ சாரங்கபாணி அவர்கள் தமிழர் திருநாள் என்ற ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு ஏன் வந்தது என்பதை சிந்திக்க வேண்டும். தமிழர்கள் பெரும்பாலும் ஒன்று கூடுவார்கள். கூடி கலைவது தமிழர்கள் இயல்பு. தமிழர்கள் கூட்டம் கூடுவதற்கு நிறைய இடங்கள் இருக்கின்றன. ஏன் கூடுகிறோம் என்று தெரியாமலெல்லாம் கூடுவார்கள், பிறகு கலைந்து போய் விடுவார்கள். இப்படி சமய விழாக்களில் கூடுகின்ற தமிழர்கள், பல சமயங்கள் அவரவர்கள் சமய விழாக்களில் கூடுகிறார்கள். ஆனால் சமய வேற்றுமைகளை எல்லாம் கடந்த தமிழ் மொழி ஒன்றையே அடிப்படையாக கொண்டு தமிழ் தாயின் பிள்ளைகளாக தமிழர் என்ற முறையிலே சமய போர்வை எல்லாம் அகற்றி வைத்துவிட்டு ஒரு தாய் மக்களாக இந்த இனம் ஒன்றுபட வேண்டும் என சிந்தித்தார். அது தமிழால் மட்டுமே முடியும். காரணம், இவர்களெல்லாம் தமிழ் தாயின் பிள்ளைகள். தமிழர்கள் தமிழால் ஒன்றுபட வேண்டும், ஒன்று கூட வேண்டும் என்று தமிழர் திருநாள் என்ற ஒன்றை ஏற்படுத்தி தமிழ் விழாவாகவே அதை கொண்டாடினார். அதுதான் தமிழவேள் கோ சாரங்கபாணி. அந்த நிலை இன்று மாறிவிட்டது. அவர் என்ன செய்தார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி பல சமயத்தினரும், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், ஆனால் அன்றைய தினம் ஒருதாய் மக்கள், யாருடைய மனமும் சற்று கூட புண்பட்டு விடக் கூடாது என்று தமிழுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. சமய கலப்படம் இல்லாமல் மொழி சார்ந்த நிகழ்ச்சியை தமிழனால் நடத்த முடியும். அத்தனை நன்னெறிகளும் சமயம் என்ற சொல்லை புகுத்தாமலேயே தமிழால் கொடுக்க முடியும் என்று பாரதியார் பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள், வள்ளுவர் குறள், சிலப்பதிகாரம் என்று எத்தனையோ அரும்பெரும் காப்பியங்களை எல்லாம் தொட்டு தமிழர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள், இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், இதுதான் நம்முடைய பண்பாடு, இதுதான் நம்முடைய மொழி, இதுதான் நாம் வந்த வழி என்றெல்லாம் நமக்கு காட்டினார்கள். அன்று 1980 முடிந்தது கதை. இது உண்மை வரலாறு. 80 இந்த ஆண்டு வரையில் ஏதோ இருக்குது உயிரோட. ஆங்காங்கு நடக்கும் தமிழர் திருநாள் 9 4 மணி வரையில் வருவாங்க போவாங்க, முடிஞ்சு போச்சு கதை. தமிழர் திருநாள் நடந்து விட்டது. அவர் குறிப்பிட்டது போல விளையாட்டு இல்ல, சொற்பொழிவுகள் இல்ல, பட்டிமன்றம் இல்ல, கவிதை போட்டி இல்லை, பேச்சு போட்டி இல்லை. இந்த இனம் தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது. இன்று ஆட்டம் 100 வகை, ஆர்ப்பாட்டம் 1000 வகை. தமிழர்களுக்கு பண்பாடு தெரியவில்லை.
குரங்கு குட்டிகள் போல் அந்நிய ஆடவரனுடைய இடுப்பிலே தாவி குதித்துக் கொண்டு ஆடுகின்ற பெண்மணிகளின் கூட்டம், அதற்கு பரிசளிப்பதற்கு ஒரு கூட்டம், கைதட்டுவதற்கு ஒரு கூட்டம், தலைமை தாங்குவதற்கென்று பலர். ஓரிடத்திலே தமிழ் பண்பாட்டுக்கு முரணாக ஒன்று செய்யப்படுகிறது என்றால் அதை தட்டி கேட்பதற்கு தன்மான தமிழனுக்கு மான உணர்ச்சி வேண்டும். அதுதான் தமிழனுக்கு அடிப்படை. தமிழனுடைய அடிப்படை உணர்வே தன்னுடைய உரிமைகள் பறிபோகும் பொழுதோ, தன்னுடைய அடையாளங்கள் இழக்கப்படும் பொழுதோ, தன்னுடைய இனத்தை அடுத்தவன் அவமதிக்கும் பொழுதோ, தன்னுடைய மொழியை ஒருத்தன் கீழே தள்ளி மிதிக்கும் பொழுதோ, நான் இருக்கிறேன் எழுகின்ற தமிழ் ரத்தம் நம்முடைய உடலில் ஓட வேண்டும். அவன்தான் தமிழன். ஏதோ நடைப்பிடம் போல யாரும் எதையும் செய்யலாம், மிதிக்கலாம், உதைக்கலாம், தமிழை வதைக்கலாம், சிதைக்கலாம், பொறுத்திருப்பேன், பார்த்திருப்பேன் என்பவன் தமிழனே அல்ல. அவன் நடமாடும் சடலம், சமமவன். ஏதோ வண்ணத்தால் கருப்பாக இருந்து விட்டால் போதுமா? தமிழன் என பட்டியலில் சேர்த்துக் கொள்ள முடியுமா? எண்ணத்தால் தமிழனாக இல்லையே அவன் பாவி. பிறந்து விட்டால் போதுமா? பூமிக்கு பாரமாக. அந்த தமிழ் தாய்க்கு என்ன செய்தார்? தமிழ் எப்படிப்பட்ட சுவை மிகுந்த ஒரு மொழி தெரியுமா? அதிலே சிரிக்க வைக்கலாம், அழ வைக்கலாம், வீறு கொண்டு எழ வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம். ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஒரு வீட்டிலே பெற்றோர், கணவன், மனைவி, குழந்தை ஒன்று தொட்டிலில் அழுதது. குழந்தை ஒன்று தொட்டிலில் அழுதது. ஓடி சென்று தாய் பரிந்து எடுக்கிறாள். அந்த தாலாட்டு பாட்டுலாம் போச்சு. இப்ப யாரு பாடுறா? என்னமா பாடி இருக்காங்க? பராசக்தின்னு ஒரு பழைய படம் பார்த்திருப்பீங்கன்னா, கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே, செழும் கோமல தாமரை பூவே, ஒரு வஞ்சமில்லா முழுமதியே, நித்தம் வானில் உதித்த நல்ல அமுதே, கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ, மாணிக்க பாலாடை. பாலாடனா என்னன்னு கேட்கும் பொழுது, மாணிக்க பாலாடை பச்சை மாமணி தொட்டிலுடன் வெள்ளை யானையும் வாகனமாய், மாமன் தருவார் சீதனமாய். அன்னைக்கு வச்சாச்சு மொய். மாமன் தருவார் சீதனமாய், கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ. இப்படி தாலாட்டு பாடினது ஒரு காலம். இப்படி இந்த குழந்தையும் அழுது. உடனே இந்த அம்மா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி எடுத்து, ஐயோ யார் அடிச்சு நீ அழற, யார் அடிச்சு அழற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பா அடிச்சாரோ அல்லிப்பூ செண்டால. அல்லிப்பூ என்பது எத்தனை மென்மையான பூ, அடிப்பது கூட அந்த அல்லிப்பூ செண்டால அடிச்சான். அப்பா அடிச்சாரோ அல்லிப்பூ செண்டால, மாமி அடிச்சாரோ மல்லியப்பூ செண்டால, தாத்தா அடிச்சாரோ தாழப்பூ செண்டால, சித்தி அடிச்சாலோ செவ்வந்தி பூ செண்டால அப்படின்னு தாளாட்டிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பா ஓரமா உட்கார்ந்து என்ன சொன்னார் தெரியுமா?